நட்புகளே வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா நியூ எஸ்ஓபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 8th ஜூன் 2020. என்னென்ன ரூல்ஸ் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மெயினா வந்து சேஞ்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னீஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா சில சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் டிரான்சிட் டிராவலர்ஸ் அண்ட் பிசினஸ் டிராவலர்ஸ், ஷார்ட் டைம் டிராவலர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து புது ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இனி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ஜூன் 8 வந்து ஒரு எஸ்ஓபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டட் எஸ்ஓபி. அதுபடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டிராவலர்ஸ்க்கு, அப்புறம் பிசினஸ் அண்ட் ஷார்ட் டைம் டிராவலர்ஸ்க்கு அண்ட் டிரான்சிட் டிராவலர்ஸ்க்கு சில ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மேண்டேட்டரி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் டிராவலர்ஸ் ஆன் சேவா சிந்து. கண்டிப்பா வந்து நீங்க சேவா சிந்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் நேம் கொடுக்கணும். நோ அப்ரூவல் ரிக்வயர்ட், அக்னாலஜ்மெண்ட் வந்து போதும். அண்ட் பிசினஸ் டிராவலர்ஸ்க்கு வந்து அவங்களோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ் ஆஃப் பர்சன் இன் கர்நாடகா, அவங்க யாரை வந்து கர்நாடகாவில் மீட் பண்ண போறாங்களோ அவங்களோட அட்ரஸ் அண்ட் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து நீங்க வச்சிருக்கணும். அண்ட் வந்து ரிட்டர்ன் டேட், நீங்க எப்போ வந்து கர்நாடகால இருந்து ரிட்டர்ன் ஆறீங்க அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அண்ட் டிரான்சிட் டிராவலர்ஸ்க்கு வந்து எந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறாங்களோ அவங்க அந்த அட்ரஸ் வந்து அவங்க கொடுக்கணும். அண்ட் செக் பாயிண்ட். குவாரண்டைன் நார்ம்ஸ் வந்து பார்ப்போம். சிம்டமேட்டிக் ஆன் அரைவல் ஃப்ரம் எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா 7 days கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஐசோலேஷன் வந்து இருக்கு. அண்ட் இமீடியட்டா வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா இமீடியட்டா வந்து COVID-19 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. நெகட்டிவ் வந்துச்சுன்னா நோ ஃபர்தர் டெஸ்ட் ரிக்வயர்ட். டெஸ்ட் வந்து இனிமே எந்த டெஸ்ட்டும் தேவையில்லை உங்களுக்கு. அசிம்டமேட்டிக் ஆன் டிராவல், அதாவது நீங்க அரைவல் டைம்ல வந்து உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லைன்னா வந்து நோ ப்ராப்ளம். அதுவும் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களுக்கு பழைய ரூல் தான் அப்ளிகபிள். எந்த நியூ சேஞ்சஸும் இல்லை. ஸோ மகாராஷ்டிரில இருந்து யாரெல்லாம் வந்து வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சில ரூல் சேஞ்சஸ் இருக்கு. அது பார்க்கலாம். 7 days வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் இருக்கு. ஃபாலோட் பை 7 days ஹோம் குவாரண்டைன். ஃபர்ஸ்ட் 7 days வந்து கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் தான். அதுக்கு வந்து சில ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ல வந்து நீங்க ஸ்டே பண்ண விரும்பல அப்படின்னா வந்து அவங்க வந்து ஸ்கூல்ஸ் இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ண வைப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அசிம்டமேட்டிக் வில் பி சென்ட் டு ஹோம் குவாரண்டைன் வித் 1 attendant. அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமன், children aged 10 and below, and elderly aged 60 and above, and serious illness, death in the family, human distress, இவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் டெஸ்டிங் வந்து 5th to 7th day ஆஃப் அரைவல்குள்ள வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் COVID-19 வந்து சப்போஸ் இஃப் நெகட்டிவ் டெஸ்ட் சர்டிபிகேட்டோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா வித்தின் 2 daysக்குள்ள அந்த டெஸ்ட் சர்டிபிகேட் வந்து இருக்கணும் வேலிடிட்டி. அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன்ல இருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அண்ட் வந்து 14 days வந்து ஹோம் குவாரண்டைன் உங்களுக்கு அப்ளிகபிள். ரிட்டர்னிஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு வந்து எந்த நியூ ரூலும் இல்லை. 14 days வந்து ஏற்கனவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். 14 days ஹோம் குவாரண்டைன் தான். அண்ட் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் லார்ஜ் ஃபேமிலி வந்து நீங்க ஸ்டே பண்ற இடம் வந்து லார்ஜ் ஃபேமிலியா இருக்காங்க, மோர் தென் அந்த 3 members இல்ல 4 members மேல இருக்காங்க, இல்ல கிரௌடட் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் வந்து அப்ளிகபிள் ஆகும். டிராவலர் ஆர் ஷார்ட் டைம் விசிட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஃபிளைட்ல இல்லைன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட்டை நீங்க வந்து காமிக்கணும். தட் வந்து ஷுட் நாட் பி மோர் தென் 7 days லேட்டர். சப்போஸ் நீங்க ரோட்ல டிராவல் பண்றீங்க பை கார் இல்லைன்னா பை டாக்ஸி இல்ல எல்லோ டாக்ஸி புக் பண்ணி நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களுக்கு நீங்க எப்போ வந்து கர்நாடகால அரைவ் ஆகுறீங்க அதுல இருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 48 hours நீங்க ரிட்டர்ன் போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து COVID-19 டெஸ்ட் வந்து அப்ளிகபிள் கிடையாது அண்ட் குவாரண்டைன் அப்ளிகபிள் கிடையாது. சப்போஸ் நீங்க 48 hours தாண்டி அண்ட் வந்து லெஸ் தேன் 7 days வந்து ஸ்டே பண்றீங்க கர்நாடகால அப்படின்னா உங்களுக்கு வந்து COVID-19 டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் ஸ்வாப் வில் பி drawn immediately on arrival. Person needs to wait in institutional quarantine. After getting negative reports, such person can complete his work and go back. அதாவது உங்களுக்கு வந்து நீங்க அரைவல் ஆகுறீங்க அண்ட் வந்து 7 daysக்கு அப்புறம் தான் நீங்க ரிட்டர்ன் ஆகுறீங்க அப்படின்னு வந்து உங்களுடைய டிராவல் பிளான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து
அந்த டெஸ்ட் எடுத்துருவாங்க இமீடியட்டா ஒன்ஸ் அரைவ் ஆன உடனே. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன்ல தான் நீங்க வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஹோம் குவாரண்டைன் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. COVID-19 டெஸ்ட் வந்து எடுத்துட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட்டோட டிராவல் பண்ணீங்கன்னா அண்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து ஷுட் பி வித்தின் 2 டேஸா தான் இருக்கணும். வந்து 2 டேஸ்க்கு மேல வந்து அந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அகைன் வந்து நீங்க டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அண்ட் குவாரண்டைன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஷார்ட் டைம் டிராவலர்ஸ் அண்ட் பிசினஸ் டிராவலர்ஸ்க்கு வந்து நோ ஹேண்ட் ஸ்டாம்பிங் சொல்லியிருக்காங்க. பிசினஸ் விஷயமா சப்போஸ் யூர் டிராவலிங் அவுட் ஆஃப் கர்நாடகா டு அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்து வித்தின் 4 டேஸ்ல நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னா அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 4 டேஸ்க்கு உள்ள நீங்க வந்து கர்நாடகால இருந்து வேற ஸ்டேட்டுக்கு பிசினஸ் விஷயமா போறீங்க அண்ட் 4 டேஸ்க்குள்ள ரிட்டர்ன் ஆகுறீங்க கர்நாடகாக்குன்னா நோ டெஸ்டிங் நோ குவாரண்டைன் அப்ளிகபிள். உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அண்ட் வந்து குவாரண்டைனும் உங்களுக்கு கிடையாது ரிட்டர்ன் அனுப்புறோம். பட் 4 டேஸ்க்கு அப்புறமா வர்றீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ரோட்டோகால் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. டெஸ்ட் கண்டிப்பா எடுப்பாங்க அண்ட் குவாரண்டைன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஹேண்ட் ஸ்டாம்பிங் கிடையாது. டிரான்சிட் டிராவலர்ஸ் அதாவது வித்தின் 1 டேல வந்து நீங்க வந்து இந்த கர்நாடகாவை கிராஸ் பண்றீங்க இல்ல வேற ஸ்டேட்டுக்கு போறீங்கன்னா நீங்க வந்து டிரான்சிட் டிராவலரா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா நீங்க வந்து ஃபிளைட் ஆர் ட்ரெயின் டிக்கெட் வந்து ஃபார் ஆன்வர்ட் ஜேர்னி வந்து நீங்க காமிக்கணும் அண்ட் அது வந்து 1 டேக்கு மேல இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி மோர் தேன் 1 டே லேட்டர் ஃப்ரம் அரைவல். டிராவலிங் பை ரோட் நீங்க வந்து கார் இல்லைன்னா டாக்ஸில டிராவல் பண்ணி வர்றீங்க அப்படின்னா அண்ட் வந்து வேற ஸ்டேட்டுக்கு போறீங்க பட் வந்து கர்நாடகா வழியா போறீங்க அப்படின்னா எந்த டெஸ்டினேஷன் ஸ்டேட்ல வந்து எங்க நீங்க ரீச் ஆக போறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க காமிக்கணும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்ல ஏர்போர்ட் இல்லைன்னா வந்து செக் போஸ்ட்ல வந்து வழியா நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த ரெக்கார்டு வந்து பண்ணிடுவாங்க. எக்ஸிட் ரெக்கார்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நீங்க டிரான்சிட் டிராவலரா இருந்தீங்கன்னா உங்க ஹேண்ட்ல வந்து டிரான்சிட் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் வந்து வச்சிருவாங்க. ஸோ லேட்டஸ்ட் எஸ்ஓபி ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கோ த்ரூ பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ. அண்ட் உங்க கொரிஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. நியூ கமெண்டா போடுங்க. பழைய கமெண்ட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ கைண்ட் ரிக்வெஸ்ட். இன்னும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க கூட எப்பவுமே ஸ்டே டியூன்டா இருங்க. நல்ல நல்ல வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். நன்றி நட்புகளே, வணக்கம்.